தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் நம்மலாம் இப்படிலாம் நடக்குமா? ஓ இப்படி நடக்குமோ? அச்சாச்சா அப்படிலாம் நடக்காது அப்படின்னு எதிர்பார்க்காத வகையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் நடக்குது. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் முடிவடைஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் அவங்கவுங்க இதுல வெற்றி பெற்று இருக்காங்க. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் விஜய் பதவி ஏற்கிறத நிறுத்தி வச்சிருக்காரு. பெரும்பான்மையை காட்டுங்க, அப்பதான் நீங்க பதவி ஏற்க முடியும், இல்லைன்னா யாரு பெரும்பான்மை காட்டுறீங்களோ அவங்க பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இதுக்காக விஜய் அவர்கள் நிறைய கட்சிகளிடம் கடிதங்களை கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் நாங்க விஜய்க்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில ஜாயின் பண்ணாங்க. அதனால விஜய் அவர்களுடைய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 113 மாறி இருக்கு. 113ல ஒரு இடத்தை திருச்சி கிழக்க விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணா 112 இப்படி இருந்த நிலையில விஜய் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் கிட்ட சொல்லி நிறைய பேர்கிட்ட இடதுசாரிகள் கிட்ட பேசுறாங்க. சிபிஐ, சிபிஐஎம், விசிகா இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஏன்னா இவங்க 3 பேர்கிட்டயும் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்தாலே நாம பெரும்பான்மை காட்டி ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு விஜய் ஒரு பிளான் பண்ணி எல்லாரையும் கேட்டிருக்காங்க. ஆனா திமுக ஒரு ட்விஸ்டை கொடுக்குது. போவாதீங்க, இதெல்லாம் ஒரு தேர்தலை பார்த்து இதெல்லாம் பண்ணலாமா? இன்னும் எவ்வளவு தேர்தல் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஒன்னாவே சேர்ந்து சந்திப்போம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் கிட்ட வலியுறுத்தி இருந்துச்சு. ஆனா கூட்டணி கட்சிகள் யாருமே திமுகவில் தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லல. IUML மட்டும்தான் நாங்க திமுகவில் தான் இருப்போம், விஜய் கட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஆனா சிபிஐ, சிபிஐஎம், விசிகா இவங்க 3 பேருமே நாங்க திமுகவில் தான் இருப்போம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லல. விஜய் அவர்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆளுநர் சரி கிடையாது, ஆளுநர் விஜய் பெரும்பான்மை அதிகபட்சமா அவர் தான் வின் பண்ணியிருக்காரு, அவர் தான் நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடணும், இது கண்டிக்கத்தக்கது, அரசியலமைப்புக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, மக்கள் அரசியலுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டன அறிக்கைகளை விட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்திருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட சிடி நிர்மல்குமார் நேர்ல போய் பேசியிருக்காரு. அவங்க கிட்ட நாங்க தாவேக்காக ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கு. இதனால விஜய் அவர்களுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. 113 + 2 115. ஒரு இடம் விஜய் ராஜினாமா பண்றதுனால 114 இடங்கள் விஜய் கிட்ட இப்போது இருக்கு. இன்னும் 4 இடங்கள் தான் தேவை. விசிகாவும் சிபிஐஎம்மும் ஒருவேளை வந்துருவாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க, வேற வழி கிடையாது. வந்துச்சுன்னா விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்காக அதிகாரப்பூர்வமா ஆளுநர் கூப்பிட்டு பதவி ஏத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு பேசிக்கிட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அதுல இருக்காரு. செங்கோட்டையன் வாச்சாத்தி வன்கொடுமையில மிக முக்கிய காரணகர்த்தாவா இருந்ததுனால சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் இடதுசாரிக்காரங்களும் விஜய்க்கு ஆதரவு தரமாட்டாங்க அப்படின்னு நிறைய பேரு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம திமுக கூட இருந்து அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனா விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து இருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தனால மக்களுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, இது நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. அதனால விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும், விசிகாவும் சரி இடதுசாரிகள் கட்சியும் சரி விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்புல இருந்து குரல் வந்துச்சு. விசிகாவிலேயே நிறைய குரல் எழுப்பினாங்க. விசிகா காரங்களுக்குள்ளேயே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்குள்ளேயே நிறைய குரல் எழுப்பினாங்க, நீங்க ஆதரவு கொடுங்க, அதுதான் நல்லது, அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஐ என்ன பண்ணிருக்குன்னா நாங்க ஆதரவுக்காரன் நீட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதனால விஜய் அவர்களுக்கு கூடுதல் பலம் கிடைச்சிருக்கு. திருமாவளவன் அவர்களும் சரி, நான் இன்னைக்கு மீட்டிங் போட்டு நாளைக்கு காலைல நாங்க அறிவிச்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்க. சிபிஐஎம்மும் சரி, நாங்க ஈவினிங்குள்ள நாங்க அறிவிப்போம், என்ன முடியும்னு சொல்லிட்டு செயற்குழு கூட்டி நாங்க ஈவினிங்குள்ள அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைனாலும் சரி, அரசியல் புதுசுல என்ன தகவல் வருது அப்படின்னா
சிபிஐஎம்மும் விசிகாவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தான் அரசியல் வல்லுநர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடிய கொஞ்சம் ஒரு நாள்ல தெரிஞ்சிடும். விஜய் ஆட்சி அமைப்பாரு, கண்டிப்பா விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாரு, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதுல திமுகவும் அதிமுகவும் நாங்க கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு புருடா விட்டு இருந்த நிறைய பேரு இதனால ஆஃப் ஆகி இருக்காங்க. திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆயிருக்கு. என்னடா இது, நம்ம கூட்டணியில இருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போறாங்களே, விஜய் நம்ம விஜய் வருகையால நம்ம எல்லாமே முடிச்சு விட்டாங்களே, நம்மளோட ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிட்டோமே, விஜய் குறைவா எடை போட்டோமோ நம்ம அப்படின்னு திமுக காரங்களும் திமுக தலைமையும் யோசிக்கிற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு விளையாட்டை விளையாடி இருக்காரு. சைலண்டா இருந்து எலெக்ஷன் முன்னாடியும் சரி விஜய் சைலண்டா இருந்தாரு, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சரி விஜய் சைலண்டா தான் இருந்தாரு. சைலண்டா இருந்த ஏன் விஜய் சைலண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஆளுநர் எதிர்த்து நீங்க கண்டிச்சு அறிக்கை விடணும், ஆளுநர் எடுத்து நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரி கட்சிகளும் சரி திமுக காரங்களும் சரி மற்றவங்க எல்லாருமே விஜய்க்கு அறிவுரை வழங்கினாங்க. ஆனா விஜய் அவர்கள் அமைதியாவே இருந்து காரியத்தை சாதிச்சிருக்காரு. இன்னமும் அமைதியாவே இருந்து இன்னும் விசிகாவும் சிபிஐஎம்மும் இருக்கிற 2 எம்எல்ஏக்களை விஜய் கண்டிப்பா பேசி கூப்பிட்டு பாரு, அவங்களும் ஆதரவு தருவாங்க, தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அவங்களும் இருக்காங்க. இவங்க போயிட்டாங்களா ஐயுஎம்எல்லும் ஒரு வகையில போயிடும் அப்படின்னு ஒரு அரசல் புரசலா ஒரு தகவல் வெளியாகுது. இதனால விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிடும். ஆளுநர் கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைச்சுக்கோங்க, பதவி ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இது ஆளுநர்னு சொல்லியிருக்காரு. நீங்க பெரும்பான்மை இன்னைக்குள்ள காட்டீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு நான் பதவியேற்பு விழா பண்ணிடுவேன், பதவி ஏத்துருவேன், உங்களுக்கு பதவியேற்பு செஞ்சு வச்சிருவேன் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு. இன்னைக்குள்ள விஜய் அவர்கள் பெரும்பான்மை காட்டிட்டாருன்னா பதவி நாளைக்கு காலையில பதவி ஏற்றுவாரு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்றுவாரு. என்ன நடக்க போகுது, விசிகாவும் சிபிஐஎம்மும் ஆதரவு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். தமிழக அரசியல் களத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் தமிழக அரசியல்ல விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசிகா பத்தியும் சிபிஐஎம் பத்தியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.